Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special Hi. நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க 3 வருஷமா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் என்னை பத்தி எல்லா டீடைல்ஸுமே தெரியும். ஏன்னா நான் ஒளிவு மறைவு இல்லாம நல்லது கெட்டது கஷ்டம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து என்னென்ன நடந்துச்சோ என்ன சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். பட் குடும்பம் வந்து கொஞ்சம் பெருசானது காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, தெரியல சில விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி Q&Aல போட்டிருந்த கேள்விகளே திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் திருப்பி இன்னொரு வீடியோ தனியாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த Q&A வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் தவிர்த்திருக்கேன். நிறையா லைக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகப்படியான பேர் கேட்ட கேள்விகள் மட்டும் நான் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சு அதுக்கான பதில்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இதன் மூலியமாக ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ்க்காக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி ஃபேமிலின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. கேசினா கார்த்திகா சேனல் ஃபேமிலி. இது என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க கேசி ஃபேமிலினா? புதுசாலாம் இல்லைங்க. நான் சேனல் ஆரம்பிச்சு 3.5 வருஷம் ஆக போகுது. இந்த 3.5 வருஷத்துல முதல் வருஷத்துல போட்ட சில மாசங்கள்லேயே வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை மேம்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்னை சிஸ்டர்னு கூப்பிடுங்க, இல்லை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுங்க, கார்த்தின்னு கூப்பிடுங்க, நம்ம ஃபேமிலி மாதிரி, நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான், இப்படி தான் சொல்லுவேன். நான் அப்போதுலேருந்தே கமெண்ட்ஸில் மற்றவங்க கிட்ட பேசும்போது ஃபேமிலின்னு சொல்லிட்டே வந்தேன். பட் கேசி ஃபேமிலின்ற நேம் மட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். பட் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே டியர்ன்னு தான் கமெண்ட் பண்ணுவேன், சிஸ்டர்ன்னு தான் கமெண்ட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி கூப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஷார்ட்டாக கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு ஃபேமிலிக்கு பேர் வைக்கலாமே அப்படின்றதுக்காக கேசி ஃபேமிலி, கார்த்திகா சேனல் ஃபேமிலி அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ கார்த்திகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்குள்ள உறுப்பினராக ஆன ஒருத்தரையுமே நான் என்னுடைய ஃபேமிலியாக நினைக்கிறேன். அதனால தான் அதை கேசி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின், நான் என்ன படிச்சிருக்கேன், என்னுடைய ஏஜ், என் ஹஸ்பண்டோட நேட்டிவ், என் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு Q&A வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லா விவரங்களும் இருக்குது. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக என் ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் இல்லாத பதில் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதில் இல்லாத கொஸ்டின் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதை பற்றி சொல்லுங்களேன் அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில், என் கூட பிறந்தவங்க ஒரே ஒருத்தர் தான். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, ரேணுகா அவங்க பேர். நீங்கள் அதை பார்த்துருந்துருப்பீங்க, அக்காவை நிறைய வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க அக்காவை. ஸோ நாங்கள் கூட பிறந்தவங்க 2 பேர் தான். நாங்கள் 2 பேருமே பொம்பளை பசங்க. எனக்கு அக்கா ஒருத்தி, நான் ஒருத்தி, நாங்கள் 2 பேர் தான். அப்புறம் சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களோட அண்ணன் கல்யாண விளாக் பார்த்தேன், உங்கள் தங்கச்சி கல்யாண விளாக் பார்த்தேன், அப்போ அவங்களாம் உங்கள் கூட பிறந்தவங்க இல்லையா? அந்த மாதிரி சில பேர் கேட்டிருக்கீங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கூட பிறந்தவங்க. எனக்கு ஒரு கசின் அண்ணா இருக்காங்க, ஒரு கசின் தங்கச்சி. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அந்த அண்ணன் கல்யாணம் பார்த்துருப்பீங்க, தங்கச்சி கல்யாணம் பார்த்துருப்பீங்களா? அவங்க 2 பேருமே என்னுடைய பெரியம்மா பசங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி டு சே திஸ், என்னுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்ட இருந்து தாய் தகப்பனா இருந்து எங்கள் அம்மா அப்பா தான் எல்லாமே கல்யாணம் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அது நடந்ததுனால, நம்ம வீடு அப்படின்றதுனால நான் வந்து அந்த வெட்டிங் விளாக்லாம் காமிச்சிருந்தேன். இதே நிறைய அத்தை பசங்க, மாமா பசங்க, பெரியம்மா பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை பற்றிலாம் நான் வந்து வீடியோவில் டெடிக்கேட்டடாக இந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. இது எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து நாங்கள் ஒரே ஃபேமிலியாக பண்ணதுனால நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ என் கூட பிறந்தவ ஒரே ஒருத்தி அக்கா மட்டுமே. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடை காலி பண்ணதுக்கு ரீசன் உங்கள் அண்ணன் வந்து சொத்து வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதனால உங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க, அதனால தானே அப்படின்னு இருந்தாங்க. சரி, சாரிங்க, சிரிக்கிறதுக்கு சாரிங்க. இல்லை, நான் வந்து தெரியாமல் கேட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சில வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் போல இருக்குன்னு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் முழுசாக தெரிஞ்சுக்காமல் ஜட்ஜ் பண்ணுறது வந்து தப்பு. பட் இருந்தாலும் நான் வந்து விளக்கம் கொடுத்துடுறேன். நான் சொல்லிட்டேன், சொந்த அண்ணனா இருந்தாக்கா சொத்து பிரச்சனைலாம் பண்ணலாம். சொந்த அண்ணன் கிடையாது, எனக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க தான் சொல்லிட்டேன். ஸோ இதில் சொத்து பிரச்சனை எங்கேருந்து வரும் அது உங்களுக்கே புரியும். அடுத்தது, நான் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரரும் எங்கள் காசை போட்டு பில்டர்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கின எங்களுடைய சொந்த வீடு. எப்பவுமே நம்ம வீடுன்னு சொல்லுவேன், பட் இங்கே வந்து தெளிவுரைக்காக நான் வந்து எங்கள் வீடுன்னு சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுடைய ஓன் ஹவுஸ். அந்த வீடை வாங்குறதுக்கு மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் ₹1 காசு கூட வாங்கலை. எங்களோட உழைப்பில் நாங்கள் பில்டர்கிட்ட இருந்து வாங்கின வீடு. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் அக்காவும் காசு கொடுத்து அவங்க வீடு வாங்கிக்கிட்டாங்க, நான் காசு கொடுத்து நான் வீடு வாங்கிக்கிட்டேன், அம்மா அதே மாதிரியே வாங்கிக்கிட்டாங்க. ஒரே இடத்துல இப்போ எங்களுக்கு எப்படி வாடகைக்கு அமைஞ்சது, அதே மாதிரி அந்த வீடு வந்து வாங்குறது வந்து அமைஞ்சது. அதனால ஒரே இடத்துல நாங்கள் இருக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணாமல் ஒரே இடத்துல ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு வாங்கினது தான். அப்போ பட்ஜெட் கம்மியாக இருந்தது, அப்போ சின்ன வீடாக போயிருந்தோம். இப்போ வேலை குழந்தைங்கள்லாம் வளர்றதுனால டீட்டெயில்டாக ரீசன்ஸ் ஏன் நாங்கள் வீடு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடை வந்து நான் விற்கலை,
எங்க பேர்ல இருக்க சொந்த வீடு இன்னும் ஹோம் லோன் போயிட்டு இருக்கு. நாங்க ஹோம் லோன் வந்து நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து கட்டிட்டு தான் இருக்கோம். அதை நாங்க வாடகைக்கு விட்டுட்டு இங்க வீட்டு வாடகைக்கு வந்திருக்கோம். அந்த வாடகைக்கு மேல சில ஆயிரங்கள் போட்டு வாடகை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கிறோமே ஒழிய வேற எந்த சொத்து விவகாரமோ அண்ணன் தங்கச்சி விவகாரமோ பிரச்சனையோ எல்லாம் கிடையாது. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர்ல இருக்குது. அது என்னுடைய வீடு, எங்களுடைய வீடு. ஸோ இதுல வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கு சொத்து பிரச்சனை பண்றதுக்குலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. இன்னமும் ஹோம் லோன் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அடுத்தது ஒரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்னன்னாக்கா, இந்த புதுசா வந்திருக்க வீடை நீ வாங்கிட்டதானே, புது வீடை வாங்கிட்டு வாடகை நீ ஏன் பொய் சொல்ற, எவ்வளவு பொய், சீ தூ அப்படிலாம் வேற கமெண்ட். எனக்கு சிரிப்பா வந்துச்சு. வீடு வாங்கிட்டேன்னா சத்தம் போட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரீம் ஹோம் வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவேன். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல 90 வீடு இருக்கு, 90 அப்பார்ட்மெண்ட் இருக்கு, ஐ மீன் வீடு இருக்கு. அந்த மாதிரி 22 பிளாக்ஸ் இருக்குங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில. அப்போ நீங்க பிளான் கால்குலேட் பண்ணிக்கோங்க, 22 பிளாக்ஸ் இன்டூ 90 ஹோம்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. இவ்வளோ பேருக்கு இருக்க கம்யூனிட்டி. நான் வந்த 3 நாள்லயே 6 பேரை மீட் பண்ணிட்டேன். அக்கா நீங்க கார்த்திகா சேனல் கார்த்திகா தானே, 6 பேரை மீட் பண்ணிட்டேன். அத்தனை கண்களும் என்ன பார்க்குது. இந்த வீட்டுடைய ஓனர் போர்டு தான் வந்து கீழே நேம் போர்டில் இருக்கும். நான் வந்து வாங்கியிருந்தா கார்த்திகாவோ இல்லை ராஜகுரு தானே நேம் போர்டு இருக்கும், வேற ஒருத்தவங்க பேர் இருக்காது இல்லையா. பப்ளிக்கா இத்தனை பேர் பார்க்குற இடத்துல ஈஸியாக பொய்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்கள், 1000 கண்கள் இல்லை, பல லட்சம் கண்கள் பார்க்குது. ஸோ பொய் சொன்னா இத்தனை வருஷம் கிரியேட் பண்ண ட்ரஸ்ட் உடஞ்சிரும். யாருமே இப்படி உட்காந்து ஈஸியாக பொய் சொல்ல மாட்டாங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன். எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் என் மனசுக்கு பொதுவாக உண்மையை தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அடுத்தது வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகலையா, வீட்லயே தான் உட்காந்துருக்காரு, உங்க ஒருத்தர் சம்பளத்தை வச்சு நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு திட்டி சில பேர் கேட்டிருந்தீங்க. பல பேர் அண்ணா என்னக்கா ஒர்க் பண்றாங்க, எப்படிக்கா நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க, எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியுது, அந்த மாதிரி அன்பா பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பல பேர் அன்பா கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்காக நான் இந்த பதில் சொல்றேன். என் வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றாங்க. ப்ளூ பீஸ் மீடியா அப்படின்னு ஒரு வெப்சைட் டிசைனிங் கம்பெனி வச்சிருக்காரு அவரு. அது வந்து 2010ல இருந்தே வச்சிருக்காரு. எங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2014. ஸோ அதுக்கு முன்னாடியில இருந்து அவர் சென்னைக்கு வந்து அவர் பிசினஸ் மேனா தான் இருக்கிறாரு. ஸோ அவர் அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் எல்லாமே ஸ்க்ரீன்ல காட்டுறேன். 300-400க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ வெப்சைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அத்தனை வெப்சைட்ஸையும் அப்டேட் பண்ணி கொடுக்கறது, அதை மெயின்டைன் பண்றது, ரெனுவல் பண்றதுன்னு அதை மெயின்டைன் பண்றதுக்கே அவருக்கு டைமே பத்தல. அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீமை வந்து குறைச்சாச்சு. 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான். சிஸ்டம் இருந்தால் போதுமானது. ஸோ ஒரு ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணி இப்போ தான் தனி ரூம் செட்டப்லாம் வச்சுக்கலாம் தான் இங்கே வந்தோம். அந்த ரீசன்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அவர் 2 பேருக்கு சேலரி கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவருடைய பிஸ்னஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் அண்ட் அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு சில பேருக்கு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது 2010ல இருந்தே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நிச்சயம் ஆன உடனே நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெப்சைட்டில் வந்து சேர்ந்துட்டேன். நான் வந்து அவருக்கு கண்டென்ட் ரைட்டிங்லாம் கிளைண்ட்ஸ்க்காக பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் குட் ரிவ்யூவர். ஒரு ப்ராஜெக்ட்ஸும் பண்ணும்போது அவர் கடைசியாக என்கிட்ட தான் வந்து சொல்லுவார், கரெக்டாக குறைநிறை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் நான் பார்ப்பேன் அவருடைய அஃபீஷியலாக. அடுத்தது கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே கிளைண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட் பார்த்து கிளைண்ட் மீட்டுக்கு நானும் கூட போவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். இப்படி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் யூடியூப் அப்படின்றது உள்ளே வந்துச்சு. அவர் கிளைண்ட்ஸ்க்குலாம் பண்ணுறதை பார்த்து கார்த்தி நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன உள்ளே கொண்டு வந்தார். இப்படி தான் யூடியூபும் எனக்கு நடந்தது. கம்யூனிட்டி போஸ்ட்ல தெளிவா போட்டிருந்தேன். கேசி ஃபேமிலி பத்தியும் கார்த்திகாவை பத்தியும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம்னு போட்டிருந்தேன். அண்ணனோட சம்பளத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. சம்பளம்ன்றது நம்ம சொந்த அக்கா வீட்டுக்காரங்க கிட்ட, நாத்தனார் கிட்டே நம்ம போய் கேட்டுற முடியாது. அது வந்து அது நல்லாவும் இருக்காது. பட் நான் உங்க அக்கா, நீங்க என்கிட்ட கேட்கலாம். பட் அவருடைய சேலரியை நான் முழுக்க இங்க வந்து ஷேர் பண்றதுக்கு நான் விருப்பப்படல. நான் அவர் நல்லாவே சம்பாதிக்கிறாரு. ஏன்னா பிசினஸ் போது ஒரு வாட்டி ஏற்றங்கள் இருக்கும், ஒரு வாட்டி இறக்கங்கள் இருக்கும். நான் நடுவில் சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி நல்லாவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேலோட்டமா நான் அவரை பத்தின எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருடைய சம்பளம் நல்லாவே இருக்கு. அதை வச்சுதான் ஹோம் லோன் போகுது, கார் லோன் போகுது, ஷரனோட ஸ்டடீஸ், வீட்டுக்கு தேவையான செலவுகள், எனக்கு கிஃப்ட் பண்றது, வீட்டுக்கு அது இதுன்ட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு நல்லா என்ன சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு சூப்பரா அவர் சம்பாதிக்கிறாரு. அதுலயுமே சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி தான் நாங்க வந்து கார் கூட வாங்கியிருந்தோம். யூடியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அவர் வந்து நீ செய்ய அப்படின்னு சொல்லி என்னுடைய டேலண்ட்ஸ்க்காக உள்ள கொண்டு வந்தாரு. அது வந்து அவர் சொல்றாரேன்றதுக்காக ப்ரொஃபஷன் மாதிரி செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப பிடிச்சி போய் பேஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ யூடியூப் எனக்கு வந்து ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன். என்னுடைய இன்கம்ல நான் செலவு பண்றதெல்லாம் போக, இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் போக, நான் வந்து அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து எங்க ட்ரீம் ஹோம்காக அப்படியே மொத்தமாக எடுத்து இன்வெஸ்ட் பண்றோம். என் சம்பளத்துல நாங்கள் வந்து வீட்டு செலவுக்கு காசு எடுக்கவே மாட்டோம். கிவ் அவேக்கு, ரெவ்யூக்கு, அந்த சிஸ்டம் செலவு, கரண்ட் பில் செலவு, அந்த சாஃப்ட்வேர் செலவு, அந்த செலவுகள்
செலவுகள்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போக லாபம்னு நிற்கும் பாருங்க. ஏன்னா பிஸ்னஸ்னால லாபம் தானே பார்க்கணும், நம்ம சம்பளம் எவ்வளோன்னு பார்க்க முடியும். அந்த லாபத்தை வந்து தனியாக எடுத்து சேவிங்ஸ் பண்ணிடுவேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 2 பேர் சம்பளத்தில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஹாப்பியாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக அவருடைய சம்பளத்தை குடும்பத்துக்காகவும் என்னுடைய சம்பளத்தை வந்து செலவுகள் போக மீதி வந்துட்டு சேவிங்ஸாகவும் பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 2 வருமானம் வர குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தருடைய சம்பளம் மட்டும் குடும்பத்துக்கு, இன்னொருடைய சம்பளம் வந்து சேவிங்ஸ்ன்னு பிளான் பண்ணீங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக வாழ முடியும், உங்கள் ட்ரீமை நோக்கி போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்ன, நீங்கள் மறந்துடணும், அதை நினச்சி கூட பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி ஏன்டா என்ன பார்த்து கேட்டேன்னு கவுண்டர் பண்ணி கேட்பாரு. அந்த மாதிரி தான் தோணுச்சு. என்ன மாட்டி விடுறீங்களா மிஸ்ஸுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் செஞ்ச துரோகத்தை நான் வந்து மறந்துடணும், நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த துரோகத்தெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் அதுக்குள்ளேயே மாட்டிக்குவேன். ஸோ அது வேண்டாம், நான் அடுத்தடுத்து லைஃப்பில் பாசிட்டிவாக போகணும் இல்லைங்களா. ஸோ அதை மறந்தால் தான் நான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக போக முடியும். ஸோ அந்த துரோகத்துக்குள்ளே மாட்டிக்க வேண்டாம் அப்படின்றதுனால மறந்துட்டேன் அப்படின்னா என் லைஃப்பை நான் அடுத்தடுத்து பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். ஸோ நான் அதை மறந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு டிப்ஸும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து எப்படிக்கா நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க, ஹாப்பியாகவே இருக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, துரோகத்தை வந்து மறந்துடணும் அப்படின்ட்டு. சில நேரத்தில் சில கொஸ்டின்ஸை, சில சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படி மறந்துட்டு தள்ளிட்டு அடுத்து முன்னேறி போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் யார் இது அப்படின்னு சண்டைக்கு போவேன், நான் பதிலடி கொடுப்பேன், தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கொடுப்பேன். அதெல்லாம் விட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டேன், கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவ்வளோதான், அதை மறந்துட்டு போயிட்டே இருப்போம், பாசிட்டிவாகவே இருப்போம், பாசிட்டிவாக முன்னேறி போகலாம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு நான் மாற்றிக்கிட்ட விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் எப்பவுமே ஹாப்பியாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஹாப்பியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக போன வீட்டோடைய ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 15,000 rupees அதுக்கு ரெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கோவமாக சிடுன்னு ஒரு டாக்டர் நமக்கு ஊசி போட்டால் நம்ம வாங்கிக்க மாட்டோம்ல. ப்ரொஃபஷன் வேறு, வீடு வேறு, குடும்பம் வேறு. குடும்பத்தில் எல்லா இமோஷனும் உள்ள ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு நல்லா கோவம் வரும். ஷர்வினை திட்டுவீங்களா, நீங்கள் அன்பாக இருக்கீங்களே அப்படின்னாக்கா ஷர்வின் நல்லா திட்டு வாங்குவார், அடியுமே வாங்குவார். ஷர்வின் அப்படின்னா போதும் அமைதியாகிடுவான். அதே ஜியோ வேற யாராவது சொன்னா அமைதி ஆக மாட்டான். யாராவது ஒருத்தர்கிட்ட குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும், தண்டிப்பும் இருக்கணுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். இது ஆம்பளை குழந்தை, இது பொம்பளை குழந்தை தான், அப்படிலாம் வளர்க்கவே கூடாது. எல்லா குழந்தையும் ஈக்குவலாக வளர்க்கணும். இது எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். 4 பேர்கிட்ட வெளில போய் அவங்க திட்டு வாங்கக்கூடாது, ஐயே இந்த பையனா அப்படின்னு பேர் வாங்கக்கூடாது. அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பு தண்டிப்பு ரெண்டுமே இருக்கணும். நான் தண்டிச்சு தான் வளர்க்குறேன். கோவப்படுவேன், அடிப்பேன், திட்டவும் செய்வேன். அன்பு கொடுக்குற இடத்துலையும் கொடுப்பேன். அண்ட் கேட்டது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்கறது இல்லை. குழந்தை நிறைய விஷயங்கள், நல்ல பிள்ளைய நிறைய காரியங்கள் செய்கிறான். அதெல்லாம் செய்யும் போது நீ இதை செஞ்சினா நான் உனக்கு இதை செய்கிறேன், இது செஞ்சினா உனக்கு இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே வாங்கி தரும். அவனுக்கு நான் கொடுக்குற டாஸ்க் அவன் கம்ப்ளீட் பண்ணுறான். அதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டை தான் சில விஷயங்கள் நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ கண்டிப்பு உண்டு, தண்டிப்பு உண்டு, செல்லமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் போகுது. சம்டைம்ஸ் அவனுக்கு நோ தான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குழந்தைய அவனை வளர்க்குறோன்றதுல வந்துட்டு ரொம்பவே நானும் அவரும் ரொம்பவே அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பு தண்டிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் அதை கொடுத்துட்டு தான் இருக்கோம் குழந்தைக்கு. அடுத்த கேள்வி வந்து, அண்ணன் கோவப்படுவாங்களா, உங்களுக்குள்ள சண்டை வருமா? இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்திருக்கேன். அண்ணனுக்கு நல்ல கோவம் வரும். வெளில இருந்து பார்த்தா கோவப்படுவாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கோவம் வரும். அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. கோவம் வந்துச்சுன்னா கண்ணா பின்னான்னு கோவம் வரும். எதிர்க்க யார் இருக்காங்கன்னே பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி கோவம் வரும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோவத்தை வந்து அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஜீமான்னு கொஞ்சம் என் பேர் இந்த கோவத்தில் காதில் விழுத வரைக்கும் அப்படியே பயங்கர கோவத்தில் ஃபியூரியஸாக இருப்பார் அவர். ஜீமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை பார்த்தோன்னே தான் அப்படியே கோவமா அடங்குவார். அந்த அளவுக்கு இருக்கும். எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபியூரியஸ்னஸ் வரவே வராது, வந்ததே கிடையாது. பிகாஸ் அவர் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாரு என்ன. என்கிட்ட அவ்வளோ பெரிய கோவம்லாம் காமிச்சதில்லை. நான் லைட்டாக கண்ணு கலங்கி நின்னாலே போதும், அப்படியே ஒரு மாதிரி அவர் கண் கலங்கிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப பாசம் கொடுக்கக்கூடிய ஆள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம்லியான பர்சனும் அப்படியே ஆப்போசிட் இன்னொரு கேரக்டரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கோவம் இருக்கிறது. தண்ணியும் ஃபேமிலியும் தேவையில்லாமல் டச் பண்ணால் சும்மா விட மாட்டார், அந்த மாதிரி கோவம். பட் நான் நிறைய வந்து வேண்டாம் கோவப்படுறது வேஸ்ட்டு, கோவத்தோட எந்திரிச்சவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து நெகட்டிவை தெளிக்கிறது, கோவத்தை தெளிக்கிறது வேண்டாம். நான் ஒரு கோவத்தை குறைச்சிட்டு வந்திருக்கேன். எங்களுக்குள்ள சண்டைகள் வராது, ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். பிகாஸ் பிஸ்னஸ், அவருடைய பிஸ்னஸாக இங்கே தான், என்னுடைய வேலையும் இங்கே தான் அப்படின்றதுனால சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த வேற கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் பாருங்கள். நான் அதை செய்யலாமே அதெல்லாம் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டான ஆர்கியூமெண்ட்ஸ் போகும். அப்புறம் ஒரு நேரத்தில் வந்து உட்காந்து, சரிவா ஒரு லாங் டிரைவ் போகலாம்,
சரிவா கொஞ்சோண்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சி இது எப்பதான் அடிச்சிருச்சுங்க அதுக்குள்ள சேர்ந்துருச்சுங்க அப்படின்னு நடுவில் எங்களை பிரிச்சு விடலாம் நினைச்சவங்கள சேர்த்து விடலாம் நினைச்சவங்களாம் ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் திருப்பி செல்லு மாதிரி ஒட்டிக்குவோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லவ் பாண்டிங்கோட இருக்கக்கூடிய கப்பல். சத்தியமா நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் என்னையெல்லாம் வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மனுஷன்றதுனால தான் அப்படின்ட்டு. லைக் நிஜமாவே சத்தியமா சொல்றேன், அவருடைய பேர் நேரில் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க பேர் வந்து மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. அது உண்மைன்னு சொல்லுவாங்க எங்களை பார்க்குறவங்களாம். நிஜமா அவர் வேற ஒரு துருவம்னா நான் வேற ஒரு துருவம். எங்களுக்குள்ள பெரிய ஒற்றுமை சோல்மேட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் இவ்வளோ ஒற்றுமை இவ்வளோ ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா அது கடவுளுடைய பேர் பிளான் பண்ணி வச்ச பேருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கடவுளுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி வந்து என் லைஃப்ல வந்தது. வாழ்க்கையிலேயே நான் கடவுள் கொடுத்த பெரிய வரம்னு நினைக்கிறது என் வாழ்க்கையில என்னுடைய ஹஸ்பண்ட் வந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னெல்லாம் வச்சு மேய்க்கிறதில்ல, நான் கொஞ்சம் வாழைக்குட்டின்னு வச்சுக்கலாம், அதனால வளர்ந்த குழந்தைன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னெல்லாம் வச்சு மேய்க்கிறது கஷ்டம், அதனால நான் கடவுள் கொடுத்த வரம்னே நான் சொல்லுவேன். செகண்ட் பேபி பற்றி அப்பா அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. கல்யாணம் ஆன உடனே குழந்தை வேணா கொஞ்சம் லேட்டாக ஃபஸ்ட்டு வந்து புரிதல் இருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் வீட்டில் வந்து ரொம்ப அஸ்ட்ராலஜிக்கல் பேக்ரவுண்ட்லாம் இருக்கனால அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த குழந்தை இது இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 yearsக்கு கிடையாது, ஸோ ரொம்ப டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. நிறைய பேர் இப்போ என்னமோ கேள்விப்படுறோம் குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அப்புறம் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே பெரியவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் ஃபார் ஃபர்ஸ்ட் பேபிக்கு நாங்கள் பிளான் பண்ணும்போதே முடிவு பண்ணியாச்சு ஒரு பேபி தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 குழந்தையோ 3 குழந்தையோ 4 குழந்தையோனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு குழந்தைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான்லாம் உன்னை இப்படி படிக்க வச்சேன், நான் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படி பண்ணேன்னு நாளைக்கு அவங்ககிட்ட நான் வந்து பில்ஸை காமிச்சு ஒரு பில் மாதிரி ஒரு ப்ராடக்ட் மாதிரியே அவனை ட்ரீட் பண்ண முடியாது. ஆசையாக குழந்தைய பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைய வளர்த்து அவனோட லைஃப்ல அவன் காலில் நிற்கிற வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அன்பை அவனை வளர்த்து கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து குழந்தைக்கு பிளான் பண்ணணும். எங்களால் ஒரு குழந்தை தான் பிளான் பண்ண முடியும். எனக்கும் ஹெல்த் ரீசன்ஸ்லாம் இருக்குது, எங்களோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் இருக்குது, எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ரீசன்ஸ்லாம் இருக்குது. அப்போவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஒரு பேபி தான் அப்படின்ட்டு. ஸோ எக்காரணத்துக்கு கூட்டு 2வது பேபி கிடையாதுன்னு ஷர்வின் வரதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். பொம்பளை குழந்தையாக இருந்தாலும் ஒரே பேபியோட தான் இருந்திருப்போம், ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் ஒரே பேபியோட தான் இருந்திருப்போம். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அடுத்த குழந்தைன்னுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லி பார்ப்பேன், இல்லை இருக்கணும் அப்படின்னுவாங்க. சரி அப்படின்னு மண்டி ஆட்டிட்டு வந்துடுவோம். பட் எங்களுக்கு ஃபைனல் டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா Day 1 கல்யாணம் ஆன உடனே நாங்கள் எடுத்த டெசிஷன் ஒரு பேபி தான் அப்படின்றது தான் காரணம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கா நிறைய ஷாப்பிங் ஹால் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விளக்க உரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு சேனலில் பாட்டு தான் இருக்கும், நியூஸ் சேனலில் நியூஸ் தான் இருக்கும். பாட்டு சேனலில் ஏக்கா நிறைய பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாட்டு சேனல்ப்பா, பாட்டு இருக்குதான்ப்பா செய்யும் அப்படின்ற மாதிரி. நம்மளோட சேனலில் வால்பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேனல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரோ ஒன்று ஓடும் கார்த்திகா சேனலில். ஸோ அந்த கார்த்திகா சேனலுக்குள்ள லைஃப் ஸ்டைல் கேட்டகரியில் என்னென்ன டாபிக்லாம் வருமோ அது கடகடகடகடன்னு ஓடும். அது கொஞ்சம் பாசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடிய கோம்போவான ஒரு சேனல் தான் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் சமையலில் பெருசாக ஸ்ட்ராங்லாம் இல்லைங்க, நான் கேக் ரெசிபி பண்ணுறேன், அந்த சிக்கன் பண்ணுறேன், இந்த மட்டன் பண்ணுறேன், அந்த நாட்டுடைய பண்ணுறேன் அப்படிலாம் இருந்திருந்தா சத்தியமாக ரெசிபி சேனலில் பெருசாக கொண்டு வந்திருப்பேன். கார்த்திகா ரெசிபிஸ் படுத்து தானே கிடக்குது, என்னுடைய ஃபேன்ஸாவது அதை பார்க்கணும்ல, அப்படி என்னால் பண்ண முடியல. நான் அவ்வளோ டேலண்ட் கிடையாது. ஐ எம் அ குட் ரிவ்யூவர், நான் பர்ஃபெக்டாக ரிவ்யூ பண்ணுவேன். பிடிக்கலன்னா பிடிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க அப்போ கார்த்திகா கிட்ட ரிவ்யூ போயிட்டு தான் கரெக்டாக தான் இருக்குது, உப்பு இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன், இது காரம் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் பர்ஃபெக்ட் ரிவ்யூவர். சேனல் ஆரம்பித்த உடனேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்பிங் போட்டிருக்கேன். சேனல் ஆரம்பித்த உடனே ஸ்டைலிங் வீடியோஸ், லெஹெங்கா பற்றின வீடியோஸ், கவுன் பற்றின வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ இது பாட்டு சேனல் அப்படின்றதுல பாட்டு இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு பகுதி வந்து ஷாப்பிங் இருக்க தான் செய்யும். சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 300 ஷாப்பிங்க்கு மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன். விளாக்ஸ் அண்ட் ஹால்லாம் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா. இனிஷியலாக வந்து சென்னையில் நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் சேனலுக்காக இல்லாமல் வாழ்க்கையில் நான் நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். குழந்தையிலேருந்து அம்மா அக்கா நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வார்ட்ரோப் 2 ரூமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனில். அது இல்லாமல் இரும்பு ஸ்டீல் பீரோ இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 பீரோ இருந்தது. பழைய வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் லாங்காக ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பீரோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் சேனல் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த நாலேஜை ரிவ்யூ பண்ணி உங்களுக்குலாம் ஷேர் பண்ணணுன்றதும் யோசிச்சு தான் இதெல்லாம் எனக்கு டேலண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு தான் கார்த்திகா சேனல், இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் பிளான் பண்ணி தான் நான் உள்ளே கொண்டு வந்தேன். அப்போதுலேருந்தே நான் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு ஃபுட் ரிவ்யூவரோட வேலை கடையாக போய் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறது, அந்த மாதிரி எனக்கு ரிவ்யூ பண்ணுறது என் வேலை. அடுத்தது
நிறைய சமையல் சமையலுக்குனே சமையல் சேனல் ஆரம்பிச்சுட்டு சமையல் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க. நான் லைஃப் ஸ்டைல் சேனல் நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், சேனல் ஆரம்பிச்சதுலேருந்தே பண்ணுறேனே. நான் வேற ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு சர்வைவல்காக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் நான் மாற்றிக்கலையே, இல்லை காசு வருதுன்றதுக்காக மாற்றிக்கலையே. என் ஜானரே இது தானே. நீங்கள் எல்லாருமே ஏன் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா, மற்றவங்களோட ஜானர் என்னன்னு பார்த்து நீங்கள் அவங்கள தான் கேள்வி கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. மற்றவங்களுக்கான பதிலையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக நீங்கள் என்கிட்ட எல்லா யூடியூபர்ஸ் பற்றியும் கேட்குறீங்க, அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர், ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ என்னுடையது. இந்த துப்பட்டா குட்டையாக தான் இருக்குது, இது வந்து சாயம் போகிற துணியாக இருக்குது அப்படின்னாக்கா வாங்கியாச்சுன்னா வேறு என்ன பண்ணுறது, ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். காசு கொடுத்து ஒரு பிராண்ட் வந்து எனக்கு கொலாபரேஷன் பண்ணாங்க, அதில் கூட காசு வாங்கிட்டு ஒரு பிராண்டை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், ஆமாக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய டிஃப்ரென்சஸ் ஆஹா ஓஹோலாம் எனக்கு நடக்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் என் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்றதுனால இது யூஸ் பண்ண உடனே என் ஸ்கின் சூப்பராக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகே ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலன்னா அந்த சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாமோ என்னமோ, எனக்கு ஆஹா ஓஹோன்னு தெரியல அப்படின்னு ஓப்பனாக காசு வாங்கின பிராண்டுக்கிட்டே நான் ஓப்பன் ரிவ்யூ தான் கொடுப்பேன்னு தான் நான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஐ எம் அ குட் ரிவ்யூவர். ஏன்னா 3.5 வருஷமாக இவ்வளோ 200-300 ஷாப்பிங் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா சும்மா கிடையாது. என்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டே ரிவ்யூ பாயிண்ட் தான். ஸோ அதனால நீங்கள் வந்து என் ரிவ்யூஸை நம்பலாம். எனக்கு பிடிச்ச டாபிக் அது, என்னுடைய சேனலில் ஒரு டாபிக் அது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அப்புறம் ஏன் மீஷோனே பண்ணுறீங்க அதிகப்படியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த 3.5 வருஷமா ஸ்ட்ரீட் கடையில் 5 ரூபா கடையிலேருந்து ஆரம்பிச்சு 10 ரூபா கடையிலேருந்து ஆரம்பிச்சு டைமண்ட் கடை வரைக்கும் சென்னையில் நான் ஷாப்பிங் தெருவா போய் பண்ணக்கூடிய எல்லா ஷாப்பிங்குமே நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 300+ வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 100கணக்கான வீடியோஸில் கடையாக போடும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து பெருசாக போகும்போது, தமிழ்நாட்டை தாண்டி ஆடியன்ஸ் போகும்போது, சென்னையை தாண்டி ஆடியன்ஸ் போகும்போது, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னை கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்குறீங்க, இதே மாதிரி எங்களுக்கு இங்கே கடைகள் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் காமிச்சிங்கன்னா எங்களால் வாங்க முடியும்னு கேசி ஃபேமிலி என்கிட்ட வந்து ஃபீட்பேக் வருது அட் ஒன் ஸ்டேஜ். அப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், கேசி ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆன்லைன் போகலாம் அப்படின்ட்டு. ஆன்லைன் அப்போ கூட நான் வந்துட்டு ஆக்சசரிஸ் அது மாதிரி தான் வாங்குறேன், பாத்திரங்கள் அந்த மாதிரி தான் வாங்குறேன். ட்ரெஸ்ஸு வந்து சைஸ் எப்படி இருக்கும்னு எனக்கே டவுட்டு, ஏன்னா நானே வாங்கினதில்ல, எனக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் அக்கா நீங்கள் போடுற ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் உங்கள் ரிவ்யூ நல்லா இருக்குது, நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேசி ஃபேமிலியன்ஸ் என்னை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் எது நம்பலாம், எதை போகலாம், எதை வரலாம் அப்படின்னு நிறைய நான் ரிசர்ச் பண்ணி என்னென்ன மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோ, இன்னும் நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஷாப்பிங் ஹால்ஸ் நான் போட ஆரம்பித்தேன். அதில் இருக்க குறைநிறைகள் சொல்ல ஆரம்பித்தேன். இது வந்து இந்த சைஸ் தாங்க வாங்கினேன், பார்த்தா அவன் சைஸ் சார்ட்டில் இந்த சைஸ் தான் கொடுத்துருக்கான், ஆனால் எனக்கு டைட்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருக்கிறேன். அந்த இடத்துல நான் ஷாப்பிங் பண்ணும்போது, அக்கா இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குக்கா, கொஞ்சம் கம்மியாக அதை வாங்கிட முடியாதான்னு கேட்கும்போது தான் நான் தேடி கண்டுபிடிச்சேன் கேஷ் கரோன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. கேஷ் கரோவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கார் வந்து கேஷ் கரோவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பல வருஷமாக அவர் காலேஜ் முடிச்சதுலேருந்து கேஷ் கரோவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ என் ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே கேஷ் கரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் ஒன்றும் சொல்லலை. ஸோ கேஷ் கரோ பற்றி எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம் தான். கேஷ் கரோ, ஆன் கரோ, லெட்டி ஷாப்ஸ் இது மூலியமாக வாங்கும்போது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேல் நடக்குது, எப்பெல்லாம் வாங்கினீங்கன்னா காசை வந்து சேவ் பண்ண முடியும், அந்த மாதிரி நேரத்துலலாம் கரெக்டாக வீடியோ கொடுத்து இந்த நேரத்தில் சேல் நடக்குது, இதன் மூலியமாக போய் வாங்குங்க, கேஷ் கரோ மூலியமாக வாங்குங்க, ஆன் கரோ மூலியமாக வாங்குங்க, லெட்டி ஷாப் மூலியமாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் அது கொலாபரேஷன் வீடியோவாகவும் இருந்திருக்கு, சம்டைம்ஸ் நீங்கள் கேட்குறீங்க நான் கொடுத்துருந்துருக்கேன். கொலாபரேஷன் வீடியோனா கண்டிப்பாக இது ரிவ்யூக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அக்கா நீங்கள் ஆஜியோவில் வாங்கினா அதே ட்ரெஸ் மீஷோவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, நீங்கள் காசை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அக்கா, ப்ளீஸ்க்கா ஒரு வாட்டி மீஷோ ட்ரை பண்ணுங்கன்னு. ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, ஒருத்தர்கிட்ட இல்லை, 2 பேர்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட இருந்து கமெண்ட்ஸ் வந்தது. இல்லைப்பா மீஷோ வந்து தரம் சரியில்லைன்றாங்களே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் பல பேர் மீஷோன்னு கேட்கும்போது அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோ ட்ரை பண்ணேன். அப்போ நான் மீஷோட நான் பேசும்போது தான் இந்த மாதிரி கமிஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, பேமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு அது நல்ல கான்செப்டாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் வந்து ஃபீட்பேக்கில் மீஷோலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லை, மீஷோ உன்னுடைய குவாலிட்டியை நீ மாற்று, நீ வந்து வேறு கலர் அமைச்சு வச்சிருக்கீங்கன்னு அப்படி திட்டதெல்லாம் பார்த்தேன். சிலர்லாம் ஆசம் சூப்பர் அப்படி ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு இவ்வளோ ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வைஸாக ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அதில் கமிஷன்ஸில் நிறைய காசு வர ஆரம்பிச்சது. அதன் மூலியமா ரீசெலராக மாதிரி காசு வந்து நீங்களும் சம்பாதிங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் நிறைய காசு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க. 1000 ரூபான்றது கூட பெரிய காசு தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மீஷோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நான் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ஆன்லைன் வேணும்னு அடுத்த ஊரில் இருக்க மக்கள் கேட்டாங்கன்ட்டு நான் ஆன்லைனுக்கு வந்தேன். மீஷோக்கு வாங்கன்னு அடுத்தது அவங்க கேட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எல்லாராலையும் அவ்வளோ காசு கொடுக்க முடியாதுன்னு கேசி ஃபேமிலின்னு சொன்னதுனால தான் நான் மீஷோக்குள்ளே வந்தேன். அகெயின் மீஷோக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட சில பேர் என்ன சொன்னாங்க, அக்கா அந்த ட்ரெஸ் கூட வாங்குற அளவுக்கு என்னால் முடியல அக்கான்னாங்க. நான் நம்ம சேனல் ஒரு மைல் ஸ்டோன் போகும்போது மட்டும்தான் நான் கிவ் அவே கொடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம ஏன் கிவ் அவே சும்மா கொடுக்கக்கூடாது? ஏன்னா இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கார்த்திகா சேனலில் ரிப்ளையே இல்லாத ஒரு கமெண்ட் கூட பழைசி இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கமெண்ட்டுக்கும் எல்லா வீடியோஸ்லையும் ரிப்ளைஸ் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே பீரியடில் மட்டும்தான் ரிப்ளை இருக்காது. நான் இப்போ வந்து ரீசெண்டாக ரிப்ளையே இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கிவ் அவே கொடுத்துட்டே இருக்கேன். என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம கிவ் அவேவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அவே ரீசன்ஸ்க்காகவும் ரெவ்யூ ரீசன்ஸ்க்காகவும் வாங்குறேன். மீஷோன்னும் போது கம்மியாக இருக்குது, எல்லாராலையும் வாங்க முடியுது, எனக்கு அதில் வந்து காசும் கிடைக்குது. அண்ட் மீஷோ மட்டும் இல்லாமல் சீசன் டைமில், பொங்கல் டைமில், தீபாவளி டைமில், சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றியும் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பாரிஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், போத்தஸ் பற்றி போட்டிருக்கேன், டி நகர் பற்றி போட்டிருக்கேன், ஆஜியோ, மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்த பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், மீஷோ பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து சீசன் டைம் கிடையாது, தீபாவளியோ பொங்கலோ கிடையாது. இப்போ எல்லார்கிட்டையும் பணம் வந்து செலவு பண்ண மாட்டோம். அப்போ குறைந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடியது, வீட்டில் இருந்தபடி மற்றவங்க சம்பாதிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மீஷோ அப்படின்றதுனால நான் மீஷோ கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் கொடுக்குற கிவ் அவே கூட துணியாக இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கேஷாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்கான்னு சில பேர் கொடுத்தாங்க. அதுவும் கேசி ஃபேமிலியன் கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ கேஷ் கிவ் அவே கொடுப்போம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா மீஷோ கிட்ட இருந்து எனக்கு காசு வருது அப்படின்றது நான் ஓப்பனாக எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த காசை வச்சு எக்ஸ்ட்ராவாக யூடியூப்லேருந்து இன்கம் வருது, இதுவும் தானே வருது, நம்ம ஏன் கிவ் அவேவாக கொடுக்கக்கூடாது? ஸோ கொஞ்சம் நான் வந்து ஒரு வீடியோக்கு 2000 ரூபா தான் பட்ஜெட் ஒதுக்குறேன் அப்படின்னாக்கா அது 4000 செலவு பண்ணலாம், 5000 செலவு பண்ணலாம் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். 6000, 7000 இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை வந்து கிவ் அவேவாக கொடுக்கலாம் அப்படின்னு வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கேஷாக கொடுத்துருங்கன்னு கேட்டவங்களுக்காக ஏற்கனவே 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுத்தேன். அடுத்தது 25000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறேன். அடுத்தது ஒரு சூப்பரான கேள்வி, மீஷோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ரிவ்யூக்காக ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட்டை தான் நீங்கள் வந்து கிவ் அவே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிஜமா அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேங்க. நீங்களே நினச்சிக்கோங்க, எனக்கு ஷாம்பூ ரிவ்யூக்காக அனுப்பிச்சாங்கன்னு நான் சொல்லலாம், எனக்கு வாட்ச் ரிவ்யூக்காக அனுப்பிச்சாங்கன்னு நான் சொல்லலாம். ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஒரு வீடியோக்கு 10 ட்ரெஸ்ஸை ரிவ்யூக்காக அனுப்பிச்சேன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன் ட்ரெஸ்ஸு என்ன சைஸ், நான் வெயிட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மாதம் ஏறும்போது நான் ஃபஸ்ட்டு லார்ஜ் வாங்கினேன், அப்புறம் எக்ஸல் வாங்கினேன், இப்போ டபுள் எக்ஸல் நான் வாங்குறேன். டபுள் எக்ஸல் லூஸாக இருக்குது, பிடிச்சி போட்டுக்கிறேன், தோச்சா கரெக்டாக இருக்குது. நான் ஒரு வாட்டியும் வெயிட் இறங்கும்போதுலாம் மீஷோக்கு எப்படி என் சைஸ் தெரியும்? நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பிடிக்கும், இந்த கலர்ஸ்லாம் பிடிக்காது, என் ஹைட்டு, என் பஸ்ட் சைஸ், என் வேஸ்ட் சைஸ், என் ஹிப்பு சைஸ், இதெல்லாம் மீஷோக்கு எப்படி தெரியும்? துணியை போய் எப்படிங்க அனுப்ப முடியும்? புடவே அனுப்பலாம் ரிவ்யூக்கு, ட்ரெஸ்ஸை எப்படிங்க ரிவ்யூக்கு அனுப்புவாங்க? அனுப்புனா ஆமான்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேனேங்க. அண்ட் நான் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்ததான்னு கேட்குறீங்க. அப்போ காசு கொடுக்குறேனே 50000 ரூபா, அது எப்படிங்க ஃப்ரீயாக வருதாங்க? சம்பாரிச்சு தானங்க கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க. ஸோ அந்த சேனலில் சொன்னாங்க, இந்த சேனலில் சொன்னாங்க, எனக்கு ரிவ்யூக்கு தான் வருது, அப்போ நீங்களும் அந்த ரிவ்யூக்கு தான் வருது, ஃப்ரீயாக தான் கிடைக்குதுன்னு போட்டு உடைக்க வேண்டியது தானே? அதை வந்து திட்டி சில பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி ரிவ்யூக்கு வருதுன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் வந்து 5000 ரூபா, 6000 ரூபா, 7000 ரூபாய்க்கு நான் ஒரு வீடியோவும் செலவு பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாதத்துக்கு 50000 ரூபாயிலேருந்து 60,000-70,000 வரைக்கும் ஒரு ரிவ்யூக்காக கிவ் அவேக்காக நான் செலவு பண்ணுறேங்க. ஸோ இவ்வளோ எப்படிங்க எனக்கு ஃப்ரீயாக ரிவ்யூக்குன்னு அனுப்பிச்சிருவாங்க? எனக்கு அது தெரியல. அப்படி ரிவ்யூக்காக தான் ஃப்ரீயாக தான் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றவங்க அது ஃப்ரீயாக தானே வருது, அதையாவது கிவ் அவே கொடுக்கலாமே, அவங்களாம் கொடுத்துட்டு இருக்காங்களா? ப்ளீஸ் சொல்லுங்களேன் எனக்கு. ஸோ மற்ற யூடியூபர்ஸோட நான் கம்பேர் பண்ணி கேட்டுட்டு ரிவ்யூ வர ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன்னு கேட்கும்போது இல்லைங்க, இவ்வளோ செலவு பண்ணுறேன் நான், என் சைஸ் மீஷோக்கு தெரியாது, நான் ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு லைட்டாக இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என் காசுலேருந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி என்னுடைய ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக காசு கட்டி தான் நான் வாங்குறேன். எனக்கு ஆனால் மீஷோ வீடியோவில் எனக்கு காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு அகெயின் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், திருப்பி காசு எடுக்கிறேன், அகெயின் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், திருப்பி நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு காசாக கிடைக்குது அப்படின்றத நான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன். ப்ராடக்ட் ஃப்ரீயாக மீஷோ எனக்கு ட்ரீட் வந்து கொடுக்கல. எனக்கு என்ன சைஸ் ஏது சைஸ்ன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு காசாக கிடைக்குது, காசை வச்சு நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறேன். என் அக்கௌண்ட்டில் என் காசை வச்சு தான் நான் வாங்குறேன். எனக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் எனக்கு அனுப்பலை அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கி நான் கிவ் அவே கொடுக்கறது கிடையாது. நான் போட்ட துணிகளையும் நான் வந்து கிவ் அவே கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி ஃப்ரீயாக தானே வருதுன்னு யாரோ யூடியூபர் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் அந்த ஃப்ரீயாக வரதை தூக்கி உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கலாமே. அந்த கேள்வி நீங்கள் அங்கே கேட்காம என்ன ஏன் கேட்டிங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் கேஷ் ப்ரைஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
கேசி ஃபேமிலின்னு சொல்கிறேன். என் ஃபேமிலிக்கு நான் வந்து ஆசையாக அக்காவுக்கு வாங்கி தரேன், அண்ணனுக்கு வாங்கி தரேன், தங்கச்சிக்கு வாங்கி தரேன், நம்ம வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி கேசி ஃபேமிலி நம்ம வாங்கி கொடுப்போம், பகிர்ந்துக்குவோம், சேர்ந்து ஒன்றா வளருவோம். சில பேரால் வாங்க முடியல, உங்களோட சப்போர்ட்டில் நான் வளர்கிறேன், என்னால் உங்களுக்கு முடிஞ்ச சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ். அந்த மாதிரி ஃபேமிலியாக நினச்சி தான் கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறேன், கிவ் அவேவும் கொடுக்குறேன். இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன், அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ மூலியமாக நிறைய பேர் வந்து இப்போது ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே உண்மையான விஷயம். அப்புறம் இத்தனை யூடியூபர்ஸ் மீஷோன்றீங்கன்னு கேட்டிங்க. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட ஆகலைங்க மீஷோக்குள்ள வந்து. ரொம்ப சொற்பமான மாதங்கள் தான், மோர் தென் இயர், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளே தான் நான் மீஷோக்குள்ளே இருக்கேன். பல வருஷங்களாக மீஷோக்குள்ளே இருக்கிறவங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ புது யூடியூபர்ஸும் மீஷோ பண்ணுறாங்க. அது ஸ்பான்சர்ஸாகவும் இருக்கலாம், ஸ்பான்சர்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், இல்லை ரிவ்யூக்காகவும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது. 10,000 பேர் மீஷோ பண்ணுறாங்கன்னா 10,000 பேருக்கும் மீஷோ தூக்கி கொடுக்குற அளவுக்கு மீஷோக்கு அவ்வளோ பட்ஜெட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாரை பற்றியும் நான் பொதுவாக சொல்லலை. ஸோ அவ்வளோ பேர் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல் இல்லாத இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கூட மீஷோக்காக பண்ணுறாங்க. தனியாக வீட்டில் இருந்தபடியே ரீசெல்லர்ஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து மீஷோ ஆப் வச்சுருக்கீங்கன்னா அதில் ரேங்கிங்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். கடந்த 3-4 மாதமாக ரேங்கிங்கில் முதல் இடத்துல என் கார்த்திகான்னு என் பேர் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்க, இவ்வளோ வியூஸ் போகிற பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து மீஷோ பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ரேங்கிங் 1ல் நான் தான் இருக்கேன். அதை நான் பெருமைக்காக சொல்லலை. என் ரிவ்யூவை நம்பி நிறைய பேர் வாங்குறதுனால, என் மூலியமாக நிறைய பேர் வாங்குறதுனால என்னுடைய பேர் வந்து ரேங்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு மீஷோல. அப்போ அத்தனை பேர் என்ன நம்புறீங்க. அப்போ என் ரிவ்யூஸ் அவ்வளோ ட்ரூவா இருந்திருக்கு. பொய்யா இருந்திருந்தா நான் ரேங்கிங் 1ல இருக்க மாட்டேன். கண் கூட நீங்க போய் மீஷோட ஆப்ல பாத்தீங்கன்னா என்னோடது வந்து ரேங்கிங் 1ல இருக்கும். ஸோ ரெவ்யூவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ரெவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக இருந்திருக்கிறதுனால என்னை நம்பி அத்தனை பேர் வாங்குறீங்க. இப்போ புதுசாக வந்து உள்ளே வந்து நான் ரேங்கிங் 1ல இருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நம்பிக்கையை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். இன்னமும் நீங்கள் அதை நம்பலாம். அண்ட் மீஷோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், ஒரே ப்ராடக்ட் ஒரே மாதிரி 10 பேர் வச்சிருப்பாங்க. நான் யார்கிட்ட இருந்து வாங்கினேன், எந்த செல்லர்கிட்ட இருந்து வாங்கினோ அதோட ஃபீட்பேக் தான் கொடுக்குறேன். அந்த செல்லர்கிட்ட இருந்து நீங்க வாங்கினா அதுக்கு நான் பொறுப்பு. மற்ற செல்லர்கிட்ட அதே மாதிரி ட்ரெஸ் காசு கம்மியா இருக்கு, அதிகமா இருக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி வாங்காம வாங்கிட்டு அப்புறம் கார்த்திகானால தான் நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதையுமே இந்த டிஸ்க்ளைமரையும் நான் நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். சாயம் போற துணி, இது சாயம் போற மாதிரி இருக்கு, தயவு செய்து தனியா துவைங்க. இது ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கு, இது துப்பட்டா குட்டையா இருக்கு, இது டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இது லோ நெக்ல கொடுத்துட்டா இது எப்படிங்க போட முடியும், இது வந்து இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு, இங்க சைட் கட் இப்படி இருக்கு, ஒரு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கை குட்டையா இருக்கு, ஒரு கை நெட்டையா இருக்கு. நான் திட்டி இருந்தேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஓப்பனா சொல்லி இருந்திருக்கேன். அந்த மாதிரி ஓப்பனா சொன்னனால தான் நான் சொல்றதெல்லாம் நம்பி வாங்குறீங்க. அப்படி நம்பி நிறைய பேர் வாங்குறதுனால தான் நான் ரேங்கிங் 1ல இருக்கேன். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் a true reviewer. இது ரிவ்யூக்கான சேனல், அதனால இருக்கு. அண்ட் நிறைய நம்பர் ஆஃப் மீஷோன்றீங்கக்கா, அதான்க்கா வேற ஒண்ணுமே இல்லைக்கா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனல்ல 100 நாள் 100 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமா நம்ம சேனல்ல நான் மாதத்துக்கு 10-12 அதிகபட்சம் 13 வீடியோஸ் கொடுப்பேன். அவ்வளோதான். அதுவே எனக்கு ஹெல்த் ரீசன்ஸ்னால முடியவே முடியாது. 10 வீடியோ கொடுக்குறதே பெரிய விஷயம். நான் இப்போ மாதத்துக்கு 10-12 வீடியோ தான் கொடுப்பேன். அதில் 60-70% வந்து விளாக்ஸு, ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி டாபிக்லாம் இருக்கும். மீதி 30-40% வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங், வீட்டு ஷாப்பிங், அந்த ஷாப்பிங், இந்த ஷாப்பிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 30 நாள் 30 வீடியோ, அதாவது நான் இன்ஃபார்ம் பண்ணி 100 நாள் 100 வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1.5 மாதம் எவ்ரிடே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எவ்ரிடே வீடியோ நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் எவ்ரிடே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சேனல் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது. முன்னாடி போடாதவங்க கூட இப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 100 நாள் 100 வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எவ்ரிடே வீடியோன்ற மாதிரியே நான் ஆக்கிட்டேன். நான் அக்கா போடுங்கக்கா, நிறைய அன்பாக கேட்குறீங்க அதனால. ஸோ இப்போ 30 நாள் 30 வீடியோ கொடுக்குறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் நான் பண்ணுறேன். அந்த 60-70% வந்து அதர் டாபிக்ஸ், vlogging, ஆர்கனைசேஷன், அதர் டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் வந்துடும். அந்த 30-40% பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இருக்குது. அப்பவும் அப்படிதான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்போ மொத்தமே 12 வீடியோ தான் போட்டேன். இப்போ 30 வீடியோ போடுறேன். 30 வீடியோ போடும்போது நம்பர் ஆஃப் vlogsம் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஷாப்பிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ அதனால தான் இப்படி ஆயிருக்கு. நம்ம சேனலில் பாட்டு முக்கியம், பாட்டுக்கான சேனல், அதனால பாட்டு அதிகப்படியாக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சமையலுக்கான சேனல் கிடையாது. ஸோ சமையல் மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. சமையலுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் கிடையாது. நான் வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி, நம்ம அம்மா மாமியார்லாம் எப்படி சமைப்பாங்க அந்த மாதிரி வீட்டு சாப்பாடு நான் சொல்கிற சமையலை இப்போ நீங்கள் கிச்சனில் போய் டக்குன்னு சமைச்சிடலாம். அந்த மாதிரி சமையல் தான் எனக்கு தெரியும். அதுதான் அந்த மாதிரி சமைக்கிறது தான் எனக்கு தெரியும். எனக்கு அதுதான் ஈஸி. என்னைக்கோ ஒரு நாள் போய் சாப்பிடக்கூடிய சமையலை வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வீட்டில் வாங்கி கண்டதை போட்டு சமைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி செய்கிறவங்களாம் நான் தப்புன்னு சொல்லலை. அது அவங்களோட டேலண்ட்ஸ், அவங்க பண்ணுறாங்க. எனக்கு அந்த டேலண்ட் கிடையாது. எனக்கு அது வரவும் வராது. அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை. அதுக்குன்னு ஒரு சேனல் பண்ணலை. பொம்பளை லட்சணமாக நீ வந்து சமைக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் இந்த வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அது என்ன பொம்பளைய லட்சணமா சமைக்கலாமே, அது எனக்கு புரியல. டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு சமைச்சு கிமைச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாகவும் குழந்தைங்களுக்கு அம்மாவாகவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அந்த சேரில் உட்காரும்போது டாக்டராக தான் உட்காருவாங்க. கார்த்திகா சேனல் முன்னாடி நான் வந்து உட்காரும்போது ஒரு யூடியூபராக தான் வந்து உட்காருவேன். ஆனால் கார்த்திகா சேனல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ராஜகுருக்கு வந்து நான் ஒய்ஃப், என் மாமனார் மாமியாருக்கு நான் மருமகள், என் அக்காவுக்கு நான் தங்கை, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் பொண்ணு, என் பிள்ளைக்கு நான் அம்மா. நான் எங்கள் வீட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் ஒழுங்காக தான் செய்கிறேன். நல்ல ஒரு 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 பெண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். சமைக்கிறதுன்றது வந்து பெண்களுக்கான வேலை தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். இப்போ நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய உதவி பண்ணுறாங்க. ஸோ பெண் தன்னை சமையல் மட்டுமே பண்ண அப்படின்னு ஒதுக்காதீங்க. நிறைய பெண்கள் இப்போ வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க. ஸோ பொம்பளைய லட்சணமாக சமை அப்படின்னா எனக்கு புரியலையா? பொம்பளை லட்சணமாக கார் ஓட்டக்கூடாதா, பொம்பளை லட்சணமாக ஃப்ளைட் ஓட்டக்கூடாதா, எனக்கு புரியல. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஹார்ட்டிங்காக இருந்தது. அப்படி ஒடுக்காதீங்க பெண்களை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் வீட்டில் எப்படி நான் ஒய்ஃபாக நடந்துக்கிறேன், எப்படி நான் சமைக்கிறேன், எப்படி நான் என் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கேன்றதெல்லாம் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் மற்றவங்ககிட்டயும் கேட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்ஸ், என் மாமியார்ட்டெலாம் கேட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் யூடியூபராக வந்துட்டுனா இது என் ப்ரொஃபஷன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கார்த்திகா சேனல்ன்றது என்னுடைய ப்ரொஃபஷன், பேஷன், என்னுடைய கேசி ஃபேமிலி அது வேற, என்னுடைய குடும்பம்ன்றது வேற. அது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. இந்த மாதிரி வெறும் சமையலை மட்டும் போடு, ஷாப்பிங் தெரியாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. நான் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கும் போது சொன்னாங்க, 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கும் போது சொன்னீங்க. இப்போ 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன். நான் அப்பவும் நான் நின்றுடல. நீங்கள் சொல்லும் போது நான் ஓடிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகிறது கரெக்டான பாதைன்ட்டு. இன்னும் கேசி ஃபேமிலி பெருசாக தான் ஆகிட்டு இருக்கு. அப்போ இத்தனை பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் போகிற பாதை கரெக்டான பாதை தான். ஸோ நீ சமையலை மட்டும் செய், நீ அடங்கி உட்காரு அப்படின்னு என்னை அடக்க நினைக்காதீங்க. ஐம் சாரி, இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 5 பேருக்காக நான் பார்க்க முடியாது, 5 லட்சம் பேருக்காக தான் நான் பார்க்க முடியும். பாசிட்டிவாக போயிட்டே இருப்பேன். என்னை உடக்கி உட்கார வைக்கலாம்னு நினைக்காதீங்க, நான் உட்கார மாட்டேன். இதே மாதிரியே பாசிட்டிவாக எல்லா பெண்களும் இருக்கணும். உங்களோட ட்ரீமை நோக்கி போங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட போங்க, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோட போங்க. அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக செய்யுங்க. அதை நோக்கி போயிட்டே இருங்க. யார் தடுத்தாலும் நிற்கவே நிற்காதீங்க. உண்மையாக உழைங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நிறைய பேர் கேள்வியாக கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கு லைக்ஸும் ஏகப்பட்ட லைக்ஸ் வந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா கரண்ட் யூடியூப் இன்கம் என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆக போகுது. சேனல் ஆரம்பித்த உடனேயே பல மாதங்கள் எனக்கு சம்பளம் சுத்தமாக வரல. சம்பாதிக்க முடியுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வீட்டுக்காரர் சொல்லி தான் தெரியும். அப்படியா, இதுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னொன்று நீங்கள் சொல்லிக்கிறேன், சும்மா உட்கார்ந்தா காசு கிடைக்காது. காசு கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒருத்தரும் உழைக்கிறாங்க. உழைக்கிறதுனால மட்டும்தான் ஒரு ரூபாவும் கிடைக்கும். சும்மா யாரும் சம்பாதிச்சிட முடியாது. எல்லா யூடியூபரும் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. யூடியூபர்ஸ் என்ன ஈஸியாக சம்பாதிப்பாங்க அப்படின்றவங்க ப்ளீஸ் நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் என்ன சம்பாதிக்கலாமே, அப்போ நீங்களும் யூடியூபரை மாதிரி சம்பாதிக்கலாமே, வாங்கல சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா சத்தியமாக ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், ப்ரொஃபஷன் நான் செய்கிறேன். நான் சீரியஸாக எடுத்து முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். அது எந்த துறையாக இருந்தாலும். அது மாதிரி ஒரு துறை தான் யூடியூப் சேனலும். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கும் போது பல மாதங்கள் எனக்கு சம்பளமே இல்லாமல் இருந்தது. முதல் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயிலிருந்து ஒரு 8,000 9,000 தான் முதல் மாதம் சம்பளம் இருந்தது. அப்படியே தான் எனக்கு அந்த 4 டிஜிட் 7,000 அந்த 4 டிஜிட்லேயே தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ரொம்ப நாள் ஒரு வருஷம் கழிச்சு தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் வந்தது. அப்படின்னா என்ன சொல்கிறேன், 9,000 அதெல்லாம் இல்லாமல் 10,000 தாண்டதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சு எனக்கு. ஏன்னா என் ரூல்ஸ்லாம் வந்து நான் யூடியூபராக வந்ததுக்கப்புறம் சிலலாம் மாற்றிட்டாங்க. எனக்கு மானிட்டைசேஷன் வரதுக்கே எனக்கு க்ரைட்டீரியா மீட் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு அப்போ யூடியூப் ரூல்ஸ்லாம் மாற்றுறதுனால ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் மானிட்டைஸே ஆச்சு. அது டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால. அதனால எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலரி வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த 5 டிஜிட் நம்பரை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ கொடுத்து, காசுக்காக தான் யூடியூப்னு இல்லாமல் நான் நிறைய கண்டென்ட் கொடுத்து, அப்பவும் ரிவ்யூஸ் கொடுத்து, அப்பவும் இன்வெஸ்ட் பண்ணேன். எல்லாமே நான் வந்து உண்மையாக நான் உள்ளேருந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி என்னுடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90,000 ருபீஸ் என்னுடைய சம்பளம். இந்த சம்பளத்தில் தயவு செய்து 90,000 ருபீஸா அப்படின்னு ஓடிடாதீங்க. இது ஒன்றுத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பளம் 90,000 வாங்கினா அந்த 90,000 அப்படியே எனக்கு பிடிப்பெல்லாம் போக 90,000 அப்போ அப்படியே மொத்தம் எனக்கு நான் சாமி அடித்துக்கிட்டு வந்துடுவேன். பட் நான் பிஸ்னஸ், இது ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் வந்து சிஸ்டம்லாம் ஹை அண்ட் சிஸ்டம் வச்சுருக்கேன். அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன். சாஃப்ட்வேர் வந்து 3 சிஸ்டமில் நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். பெய்டு வெர்ஷன் 15,000 நான் வந்து சாஃப்ட்வேருக்கு மாதம் வாடகை கட்டுறேன். அடுத்தது கரண்ட் செலவு இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் கடைக்கு வாடகை, கடைக்கு கரண்ட் பில், அதுக்கு சரக்கு இறக்குறது, இதுக்கெல்லாம் செலவுலாம் போக லாபம் என்ன, அதுதான் பிஸ்னஸில் வந்து வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 90,000
ரூபாய் என்னுடைய லாபம் கிடையாது, என்னுடைய வருமானம். அதுலேருந்து செலவுலாம் போக நல்ல ஒரு காசே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானமாக நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கரண்ட் பில்லு, சாஃப்ட்வேர் காசு, சிஸ்டம் காசு, என்னுடைய கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குறது, ஒரு 2-3 பெரிய கேமரா வச்சுருக்கேன், லைட்டிங் வச்சுருக்கேன், சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். அதுக்காக நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணுறதுலாம் போக மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகை நிற்கும். அந்த தொகையிலேருந்து ஒரு பகுதியை வந்து ரெவ்யூக்காக அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அடுத்த மாதத்துக்காக. மீதியை தூக்கி நான் வந்து எங்களுடைய ட்ரீம் ஹோம்காக சேவிங்ஸ்ன்னு வச்சுருவோம். திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அடுத்தது மாதம்க்கு வந்து வீடியோஸ்லாம் கொடுப்பேன், வீடியோஸ்க்கான செலவெல்லாம் பண்ணுவேன். திருப்பி ஒரு தொகை எனக்கு கிடைக்கும். அதுலேருந்து திருப்பி மற்ற செலவெல்லாம் போக அகைன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி நான் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ 90,000 ரூபானா 90,000 ரூபாய் எடுத்து அப்படி நான் ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த 90,000 ரூபாயிலேருந்து, அண்ட் அந்த மற்ற செலவுகள்லாம் இருக்குது. ஸோ அதையுமே நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். எவ்ரிடே சத்தியமாக உண்மையாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறேன். 24/7 வந்து நான் உழைக்கிறேன். தூங்குறதே சில மணி நேரங்கள் தான். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. சும்மா உட்காந்து யாருமே இங்கே காசு சம்பாதிக்கல. சும்மா உட்காந்தா காசு ₹1 கூட கிடைக்காது அப்படின்றத நான் இங்கே வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ரீசன்ட் கமெண்ட்ஸில் இது வந்து கொஸ்டின் கிடையாது, எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், அது வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அக்கா நீங்கள் இப்போ வந்து ரொம்ப வெயிட் போட்டிங்க, ரொம்ப வெயிட் போட்டிங்கன்னு சொல்கிறீங்க. கண்ணார எனக்கும் தெரியுது நிறையா வெயிட் போட்டேன் அப்படின்ட்டு. வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு என் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அடுத்த vlogல வேணா இன்க்ளூட் பண்ணுறேன். 2 ரூம்லையும் இன்னும் பாக்ஸஸ் வந்து ஒரு 20 பாக்ஸஸ் நான் இன்னும் அன்பேக் பண்ணவே இல்லை, ஷிஃப்ட் பண்ண பாக்ஸஸ். ஏன்னா நான் ஷர்வினுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கேன், வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன், வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், கமெண்ட்ஸும் பார்த்துக்கிறேன் நான் ரிப்ளை பண்ணிட்டு, பேரலாக க்ளீனிங்கையும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் பேரலாக நடக்குது. இல்லை க்ளீனிங் மட்டும் ஒரு 2 நாளில் முடிச்சுட்டு நான் வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பண்ணலை. இதை பண்ணிக்கிட்டே நான் எல்லாம் பண்ணுறதுனால இன்னும் அந்த ஆர்கனைசிங் வேலையை இன்னும் சரியாக எனக்கு முடியவே இல்லை. ஸோ அண்ட் நான் சில இஷ்யூஸ்லாம் வேற இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக சர்ஜரி ஆயிருக்கு. நிறைய இந்த விஷயங்கள்னால எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. நிறைய ஹெல்த்தில் ரீசன்ஸ்னால நான் வந்து வெயிட் போடுறேன். நான் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எல்லாருமே வெயிட் குறைக்கணும்னு நினைப்பாங்க தான், நானும் குறைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதை நோக்கி நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னால் கவனிச்சிக்க முடியாததுனால இன்னுமே நிறையா வெயிட் விழுந்துகிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். அன்பாக சொன்னவங்களுக்குலாம் சீக்கிரம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். பட் என்னோட இந்த ஹெல்த் ரீசன்ஸ்னாலாம் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, உடனே குறைக்க முடியலை. அண்ட் நான் உடனேவும் குறைக்கவும் கூடாது பெரிய சர்ஜரி அப்படின்றதுனால. அண்ட் இது கிண்டலாக சொன்னவங்களுக்காக, நான் குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், என் மூஞ்சில் இவ்வளோ பெரிய மார்க் தெரியாமல் ஆக்சிடென்ட்டில் விழுந்துச்சுன்னா கூட என் வீட்டுக்காரர் என்னை லவ் பண்ணுவாங்க, என்னோட கேசி ஃபேமிலியன்ஸ் என்னை லவ் பண்ணுவாங்க, என் குடும்பத்தினர் என்ன லவ் பண்ணுவாங்க. ஸோ அழகுக்கும் தோற்றத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் தோற்றத்தை வச்சு அந்த ஃபிசிக்கலாக வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்காக சொல்லக்கூடிய பதில் இதுதான். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே அழகியாக இருந்து மனசு குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டுங்க. ஸோ மனசளவில் நான் குப்பை மாதிரி இல்லை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெயிட் லாஸ் நோக்கி போயிட்டுருக்கேன். நான் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுவேன். ஆனால் சீக்கிரன்றது ஒரு வருஷமாக கூட டைம் இருக்கலாம். ஏன்னா என்னோடய ஹெல்த் ரீசன்ஸ். நான் பொறுமையாக நான் குறைப்பேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது எங்கள் இதே அப்பார்ட்மெண்ட்டில் சில பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறைச்சதுக்கப்புறம் நீங்களே கேட்பீங்க எப்படிக்கா குறைச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த நாள் வரும் கண்டிப்பாக. அன்பாக கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதை நான் அவங்க கூட ஷேரும் பண்ணிக்கிட்டே வரேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து நான் கோவமான எந்த கொஸ்டின்ஸாகவும் எடுத்துக்கல, ரொம்ப பூரிப்பான கொஸ்டின்ஸாகவும் நான் எடுத்துக்கல. ஒரு புரிதலுக்கான, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு செஷனாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேள்விக்கான உண்மையான பதில்கள் தான் நான் அவங்ககிட்ட கொடுத்துருந்துருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி கார்த்திகாவை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுசாக பார்த்த ஒருத்தருக்கும் உங்கள் டைமுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து விட்டு என்னை நம்பின ஒருத்தருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி என்றைக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு உண்மையாக தான் நான் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ரெவ்யூ ஒரு ப்ராடக்ட் அனுப்புகிறாங்கனாலே கார்த்திகா சேனலில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் அனுப்புகிறாங்க. அதை நான் பொய்யா சொன்னேன்னா நாளைக்கு இந்த எல்லாருமே டாட்டா காமிச்சிட்டு போயிடுவீங்க. அப்போ யாருமே இல்லைன்னா ப்ராடக்ட்டுக்கு நான் கூவி விற்க முடியாது இல்லைங்களா? ஸோ என்றைக்குமே நான் ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறவங்களுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கணும் இல்லையோ, உங்களுக்கு தான் நான் உண்மையாக இருந்திருக்கேன். ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு ப்ராபே இருக்குது. ஸோ நீங்கள் இருந்தால் தான் எனக்கு ரெவ்யூவே வரும். உங்களை நான் வந்துட்டு ஏமாற்ற மாட்டேன். அந்த ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம், என்கிட்ட நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுக்கலாம். நான் இப்படி தான், மற்றவங்களை பற்றி தெரியாது. ஸோ இது வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணி என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். நான் ஹாப்பியாக இருந்தேன். உங்கள் டைம் மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன், அதுக்கு சாரி சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த வைக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க நன்றிகள் பல. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். டாடா, பை.